ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பருப்பு உருண்டை குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பருப்பு உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாதி கடலைப்பருப்பு பாதி துவரம்பருப்பு கூட எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பை தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். ஒரு மிக்சி ஜாரில் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பு உருண்டை குழம்புல போட்டதும் உடையாமல் கரையாமல் இருக்கிறதுக்கு உருண்டையை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிட்டு அதுக்கப்புறமா குழம்புல சேர்ப்பாங்க. பட் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு எப்படி பண்ணலான்னா, ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு, சீரகம், கருவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சி குழம்புல போட்டோம்னா உருண்டை உடையும் செய்யாது, கரையும் செய்யாது. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் குட்டி குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ உருண்டை குழம்புக்கு உருண்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு பண்ணலாம். நான் இன்றைக்கி மண் பாத்திரத்தில் குழம்பு பண்ண போகிறேன். இதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, 15லேருந்து 20 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். பச்சை வாசனைலாம் ஓரளவுக்கு நல்லா போயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி நல்லா கொதித்ததும் பருப்பரைச்ச மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கலாம். பருப்பு தண்ணி இது கூட சேர்க்கும்போது குழம்பு இன்னும் நல்லா கெட்டியாக வரும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இது கூட நாம் உருட்டி வச்சுருக்கிற உருண்டையை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. உருண்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு உருண்டை கூட உடையவே இல்லை, எல்லாமே அப்படியே இருக்குது. இதை உடனே சர்வ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா இந்த குழம்பெல்லாம் உருண்டை கூட சேர்ந்து உருண்டை நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. 2 அப்பளம் இருந்தால் போதும். எவ்வளோ சாதனாலும் சாப்பிட்லாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.